Dear students, welcome back to our channel. Last video நம்ம பார்த்திருந்தோம் financial accountingல final accountsல sum number 13 பார்த்திருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற sum அதே final accountsல chapter number 5 same book sum number 14 பார்க்கலாம், page number 5.57ல இருக்கு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம், பெட்டர் உங்கள் கையில் புக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். So those who are not book, please refer this image. So question number 14, question ஒரு முறை படிச்சிடலாம். From the following trial balance of Ravi prepared trading and profit and loss account for the year ended December 31st, 1993 and a balance sheet of that date. So particularly கொடுத்திருக்காங்க, debit credit balance கொடுத்திருக்காங்க. Adjustment stock on 31st 12/93, which is closing stock. And next, salary unpaid 300, rent paid in advance 200, insurance prepaid 90. ஸோ இதோட ஃபுல் சம்ஸ் எப்படி இருக்க போகுது என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபார்மேட் பார்க்காதவங்க முன்னாடி போயிட்டு சேனலில் போய் பாருங்கள். 13th சம்முக்கு நம்ம ஒரு ஃபார்மேட் போட்டிருப்போம். ஸோ அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சம்ஸ் பாங்க. ஏன்னா ஒவ்வொரு சம் நீங்கள் பார்க்க உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபார்மேட்டுக்கு போயிடலாம். ஸோ ஃபார்மேட் ஒன்றும் இல்லை, உங்கள் புக்லேயும் இருக்குது, நீங்கள் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஃபார்மேட் கையில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் சம் போடுறதுக்கு இட் வில் பி ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் போட்டுக்கலாம், Trading and Profit and Loss Account for the year ended 31st December 1993. Formatங்க, date particulars, amount and date particulars, amount. So ரெண்டு பக்கமும் debit side and credit side. So opening stock இருக்கு. நீங்க question ஒரு முறை பார்த்துக்கோங்க. questionல opening stock வந்து 5200 இருக்கு. ஸோ நம்ம அதுதான் opening stock போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் இருக்கு. எப்பயுமே ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்ம சொல்கிறது தான். ஸோ பர்ச்சேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்து பார்க்க வேண்டியது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இருந்துச்சுன்னா அதை பர்ச்சேஸ் கூட மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இந்த சம்மில் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு சேல்ஸ் டெபிட் சைட் கிரெடிட் சைட் சேல்ஸ் 25,000. அதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இருக்க என்ட்ரிஸ் எல்லாமே டபுள் என்ட்ரி வர்றதுனால நம்ம க்ளோசிங் ஸ்டாக் 2 முறை போடுவோம். அது நம்ம லாஸ்ட் சம்மில் சொல்லியிருந்தோம். ஸோ லாஸ்ட் சம் பார்த்தவங்களுக்கு அது புரியும். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் 4,900. இதுக்கப்புறம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட வேண்டிய என்ட்ரிஸ் எதுவுமே வேறு இல்லை. ஸோ நம்ம ரெண்டு பக்கமும் டேலி பண்ணிக்கலாம். 29,900 வருது. கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 9,700. ஸோ டெபிட் சைட் பேலன்ஸ் வருது. ஸோ அங்கே தான் ஷார்ட்டேஜாக இருந்திருக்கு. ஸோ அங்கே நமக்கு வந்துச்சுன்னா ப்ராஃபிட். கிரெடிட் சைட் ஷார்ட்டேஜ் இருந்துச்சுன்னா இட் இஸ் அ லாஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கிராஸ் ப்ராஃபிட்டை அப்படியே ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் 9,700 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து 3 விஷயம் இருக்குது. நீங்கள் கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 3 விஷயம் இருக்குது. சேலரி, ரெண்ட்டு அண்ட் இன்சூரன்ஸ். இது 3த்துக்குமே நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ சேலரிக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அன்பெய்டு சேலரிஸ். அப்புறம் ரெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு, பெய்டு அட்வான்ஸ்ட். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ்னு இருக்குது. ஸோ இது 3மே நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயே ரெஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம வந்து இதில் பார்க்கல. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் சம்மில். ஸோ எப்படி பண்ணுறது, ப்ளஸ் எப்படி பண்ணுறது, மைனஸ் எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணலாங்கிறத நம்ம சம்மில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சேலரி எவ்வளோ இருக்குன்னா 2,000 இருக்குது. இப்போ இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறது அன்பெய்டு சேலரி. அதாவது இந்த வருஷத்துக்கு இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான சேலரி நம்ம இன்னும் அன்பெய்டு, ஐ மீன் சேலரி பே பண்ண வேண்டியது இருக்குது. அது இந்த அகாடமிக் இயருக்கு, இந்த கேலண்டர் இயருக்கு நம்ம ஒரு 300 rupees பே பண்ணாமல் இருக்கோம், அன்பெய்டு சேலரி. அப்போது சேலரியில் இந்த 300 rupees யூ ஹாவ் டு
ஆட். ஸோ அன்பெய்டு சேலரினா இந்த இயருக்கு, இந்த அக்கௌண்டிங் இயருக்கு அதை பே பண்ண வேண்டியது நம்ம பே பண்ணல. அதனால இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருது பாருங்க, 2300 வந்துடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் ரெண்ட். ஸோ ரெண்ட் வந்து ட்ரையல் பேலன்ஸ்ல 1500 இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஒரு என்ட்ரி இருக்கு, பெய்டு இன் அட்வான்ஸ். ஸோ ரெண்ட் பெய்டு இன் அட்வான்ஸ் 200 rupees இருக்கு. இது வந்து அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு பே பண்ண வேண்டிய ரெண்ட்டை இந்த ஃபினான்ஷியல் இயர்ல பே பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம அதை அங்கேருந்து எடுத்துடலாம். ஏன்னா அது தேவையில்லை, அதை அடுத்து அட்வான்ஸாகவே பே பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ்ட் பெய்டு ரெண்ட் அப்படிங்கிறத 200 rupees டிடெக்ட் பண்ணிருங்க. பண்ணீங்கன்னா 1300 வரும். அண்ட் நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் ட்ரையல் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 300 rupees இருக்கு. அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியில் பாருங்க, ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ். அப்போ ப்ரீபெய்டுனா அதையும் முன்னாடியே நம்ம பே பண்ணிட்டோம். ஸோ அதுவும் நமக்கு இப்போ தேவையில்லை. ஏன்னா இந்த அக்கௌண்டிங் இயருக்கு அது தேவையில்லை. இது அடுத்த வருஷத்துக்கான அக்கௌண்டிங் இயருக்காக நம்ம இப்போ ப்ரீபெய்டாகவே பே பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம டிடெக்ட் பண்ணிடலாம். ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் 90 rupees. ஸோ அதை டிடெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 210 வரும். ஸோ இவ்வளோ தான் மொத்தமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம போட வேண்டியது. ஸோ பேலன்ஸ் பண்ணீங்கன்னா 9700 வரும். நெட் ப்ராஃபிட் 5890. ஸோ எங்கே கம்மியாக இருக்கும் அப்படின்னா டெபிட் சைட் கம்மியாக இருக்குது. டெபிட் சைட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ப்ராஃபிட். கிரெடிட் சைட் கம்மியாக இருந்துச்சுன்னா இட் இஸ் லாஸ். ஸோ நமக்கு கிராஸ் ப்ராஃபிட்டும் கிடச்சிருச்சு, நெட் ப்ராஃபிட்டும் கிடச்சிருச்சு. இவ்வளோதான் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கான ஃபார்மேட் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ ஆல்ரெடி சேம் ஃபார்மேட் தான். பர்டிகுலர்ஸ்னு போட வேண்டிய இடத்துல டெபிட் சைட் லைபிலிட்டி, கிரெடிட் சைட் அசெட். ஸோ லைபிலிட்டி அண்ட் அசெட். ஃபர்ஸ்ட் லைபிலிட்டி எடுத்தோடனே நீங்கள் வந்து கேபிட்டலை இன்க்ளூட் பண்ணிடுங்க. கேபிட்டல் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நமக்கும் கேபிட்டல் இருக்குது. கேபிட்டல் 40,000 இருக்குது, போட்டோம். எப்பயுமே கேபிட்டல் கூட நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஃபார்மேட்டில் ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால் நெட் ப்ராஃபிட் நமக்கு கிடைச்சது வந்து 5890. ஆட் பண்ணிங்கன்னா 45,890 வரும். அது கூட நமக்கு ட்ராயிங்ஸ் இருக்குது. ஸோ ட்ராயிங்ஸையும் நீங்கள் வந்து லெஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம எடுத்திருக்கோம் ட்ராயிங்ஸு, அது ஒரு 5000 இருக்குது. ஸோ டோட்டலாக டிடெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 40,890 இருக்குது. இது கேபிட்டலோட ஃபார்மேட்டில் வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட்டு கிரெடிட்டார்ஸ் இருக்காங்க 1000, அது நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம் ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து. இப்போ இங்கே வந்து லைபிலிட்டி நமக்கு வந்து இப்போ போட வேண்டியது வந்து 3 அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸில் நம்ம போட்டிருந்தோம். ஸோ 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறது எல்லாமே 2 முறை வரும் அப்படிங்கிறது பாயிண்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரெஃப்ளெக்ட் ஆனது எங்கே, அன்பெய்டு சேலரி, ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ், ரெண்ட் பெய்டு இன் அட்வான்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த அட்வான்ஸாக பே பண்ணியிருக்கோம்ல, அது எல்லாமே நமக்கு அசெட்டாக வச்சுக்கணும். அதாவது இன்சூரன்ஸ் கொஞ்சம் ப்ரீபெய்ட் பண்ணியிருக்கோம், ரெண்ட்டும் அட்வான்ஸாக பே பண்ணியிருக்கோம். இதெல்லாமே நமக்கு அசெட். அடுத்த வருஷத்துக்கு நம்ம அதை கேரி ஃபார்வர்ட் பண்ண போகிறோம். அடுத்த வருஷத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். பட் சேலரி அன்பெய்டு அப்படிங்கிறது நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட், இன்னும் நம்ம பே பண்ணாமல் இருக்கோம். ஸோ அது லைபிலிட்டியில் போட்டுக்கிறோம். ஸோ அதனால் லைபிலிட்டி சைடில் சேலரிஸ் அன்பெய்டு, ஸோ 300 rupees. ஸோ இவ்வளோ தான் நம்ம லைபிலிட்டியில் இருக்க வேண்டியது. அசெட் சைட் பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் இருக்குது, அது ஒரு 4500. நெக்ஸ்ட் கேஷ் இருக்குது, கேஷ் ஒரு 2000. நெக்ஸ்ட் டெட்டாஸ் இருக்காங்க. ஸோ டெட்டாஸ் வந்து 2500 இருக்குது, நம்ம அதையும் போட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெஷினரி ஒன்று இருக்குது. ஸோ மெஷினரி 28,000 ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம்ல அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸில் இருக்க 2, ரெண்ட் பெய்டு இன் அட்வான்ஸ்ட் ஒரு 200, இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டு அது வந்து ஒரு 90. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கிறது எல்லாமே போட்டாச்சு. ஸோ லாஸ்ட்டு நம்ம போட வேண்டியது க்ளோசிங் ஸ்டாக். ஏன்னா க்ளோசிங் ஸ்டாக்ஸ் ஆல்சோ இன் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ 2 என்ட்ரி வரும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு க்ளோசிங் ஸ்டாக் 4900. ஸோ டேலி பண்ணிங்கன்னா 2 பக்கமும் 42,190 வரும். ஸோ இவ்வளோ தான் சம்முங்க, ரொம்ப சிம்பிளான சம். இதில் என்னென்னா 3 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அந்த 3 அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே
இட் இஸ் ரெஃப்ளெக்டட் ஆன் 2 டைம்ஸ். அதை மட்டும் மறந்துடாதீங்க உங்கள் மைண்டில் இருந்து. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம்மில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல்ஸை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். Thank you so much for listening, and please wait for another video and keep supporting us. Thank you so much, dear student. Thank you so much.